புத்தி வந்ததா? காலை 8 மணி. கணேஷ் படுக்கையை விட்டு எழுந்து கைகளை மேலே தூக்கி சோம்பல் முறித்தபடி கொல்லைப்புறம் சென்று முகம் கழுவி பல் விளக்கி விட்டு வந்து திண்ணையில் அமர்ந்தான். கணேஷின் தாய் கமலம் டம்ளரில் காப்பியை மகனிடம் கொடுத்தபடி, ஏன்பா, நீ எங்கேயாவது வெளியில போற வேலை இருக்கா என்றால் மெதுவாக. ஏன் கேக்குற என்றான் சற்று எரிச்சலுடன். இல்ல, கடையில ஜாமான் கொஞ்சம் தான் இருக்கு, டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணும். நீ கொஞ்ச நேரம் கடையை திறந்து பார்த்துக்கிட்டா என்று சொல்லி முடிக்கும் முன், கணேஷ், இந்த பாரம்மா, இந்த பொட்டி கடையில உட்கார வைக்க என்ன இவ்வளவு படிக்க வச்ச? என்னால முடியாது. நீ போறதுன்னா கடையை பூட்டிட்டு போ என்றான் சற்றே உரத்த குரலில். கமலம் ஏதோ சொல்ல நினைத்தவளாய் வாய் திறந்த போது, அம்மா அம்மா என்று வெளியே குரல் கேட்கவே எட்டி பார்த்தாள். அங்கே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். என்னப்பா, என்ன வேணும் உனக்கு? நான் இன்ஸ்டன்ட் காபி பவுடர் விற்பனை செய்கிறேன். ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய். வாங்குறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கப் வெந்நீரில் 1 ஸ்பூன் பவுடர் கொட்டி கலக்கினால் போதும், காபி ரெடி. சாப்பிட்டு பாக்குறீங்களா என்றவன் பிளாஸ்கில் கொண்டு வந்த வெந்நீரை ஊற்றி அதில் பவுடரை கலந்து கொடுத்தான். வாங்கி குடித்தவள் காபி நல்ல மனதுடன் நன்றாக இருக்கவே, ஒரு 2 பாக்கெட் கொடுப்பா என்றவள் 50 ரூபாய் பணத்தையும் கொடுத்தாள். பணத்தை வாங்கியவன் மீதி பணத்தை கொடுப்பதற்கு சற்று பாக்கெட்டில் இருந்து மணி பர்ஸை எடுத்த போது அதிலிருந்து ஐடென்டி கார்டு நழுவி அங்கே விழுந்தது. வெளியே வந்த கணேஷ் கண்ணில் பட்டது. குனிந்து எடுத்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அதில் ஆர் சரவணன், எம்எஸ்சி மேத்ஸ், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி என்றிருந்தது. அதே ஆச்சரியத்தோடு, சார் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றான். தன்னை யாரோ கூப்பிடுவதை உணர்ந்த அந்த இளைஞன் நின்று திரும்பி பார்த்தான். பக்கத்தில் வந்த கணேஷ், உங்க ஐடி கார்டு கீழே விழுந்துருச்சு, இந்தாங்க என்றவன். ஏன் சார், நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க, இவ்வளவு படிச்சுட்டு இந்த வேலை பாக்குறீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்றான். அந்த இளைஞன் மெல்ல சிரித்தபடி பேசலானான். என்ன சார் செய்யறது, படிச்ச நமக்கெல்லாம் எங்க வேலை கிடைக்குது? வேலை கிடைக்கணும்னு கம்பெனியா ஏறி இறங்கினாலும் வருடங்கள் தான் ஓடுதே தவிர வேலை கிடைச்ச பாடில்ல. அதனால இந்த வேலையை செய்கிறேன். என்ன நம்பி 3 தங்கச்சி, வயசான அம்மா, இவங்களை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு. இதை வித்தா தினமும் 200 ரூபாய் தருவாங்க. அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியுது. அதை விட உழைச்சு சம்பாதிக்கிறோம்னு மனசுக்கு திருப்தி. இந்த வேலையை மட்டும் செய்யல, அப்பப்ப இன்டர்வியூக்கு போயிட்டு தான் இருக்கேன். அதுக்கு உதவுறதே இந்த காசுதான். இதுல என்ன சார் கேவலம் இருக்கு என்றவன், நான் வரேன் சார் என்று நடக்கலானான் அந்த இளைஞன். அவன் அப்படி சொன்னதும் கணேஷ் சிந்திக்கலானான். நமக்கு ஏன் இந்த ஐடியா தோணாம போச்சு? இத்தனை நாளா படிச்சுட்டோங்கிற கர்வத்துல வெட்டியா இருந்துட்டேன். பாவம் அம்மா என்று நினைத்தவன் வீட்டுக்குள் சென்றான். அம்மா அம்மா, அந்த சாமான் வாங்குற பைய எடுங்க, நான் போய் சாமான் வாங்கிட்டு வரேன், நீங்க கடையை பார்த்துக்கங்க என்றவன், இனிமே நீங்க கஷ்டப்பட வேண்டாம், கடையையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்க போய் கடையை திறங்க, இதோ வந்துடுறேன். அப்புறம் நம்ம கடையை விரிவுபடுத்த
லோன் கிடைக்குமான்னு பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வர்றேன் என்றவனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தாள் கமலம். இந்த ஞானோதயம் எப்படி வந்தது என் பிள்ளைக்கு? இனிமே எனக்கு கவலை இல்லை, கடவுள் கண்ணை திறந்துட்டார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். அந்த கடவுள் வேற யாரும் இல்லை, அந்த காபி பவுடர் விற்பனை செய்கிற அந்த இளைஞன் தான் என்று தெரியாது. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.